நெக்ஸ்ட் கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் லவ் சக்சஸ் ஆகுமா, வேலண்டைன்ஸ் டே கை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த லவ்ல வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்னு நான் சொல்வேன். இப்போ நான் சொன்ன உடனே எல்லா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிடுமா கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ராசி பலன் பொது பலன் ராசிப்படி கடகராசிக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்த ராசி பலனை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. இது வந்து ஒரு 20-30% நடக்கும். எல்லா கடகராசிக்கு லவ் சக்சஸ்லாம் ஆகாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தசாபத்திகள் ஏற்பதான் லவ் சக்சஸ் ஆகும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசி பலன் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்றதுனால ராசிப்படி கடகராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லணும், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அந்த மாதிரி கடகராசிக்கு கண்டிப்பா லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வேலண்டைன்ஸ் டேவா இந்த டே இருக்கு. நல்ல காதல் வரும். ஏன் சொல்றேன்னா, உங்க ராசிக்குள்ளதான் குரு வர போறாரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அவர் அங்க இருந்து 5, 7, 9 அப்படிங்கிற பாவத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காதலுக்கு ரொம்ப நல்ல விஷயம். கடகராசிக்கு அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம்ன்றதுனால கடகராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் காதல், கடகம் காதல் அப்படி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் லவ் சக்சஸ் ஆகும். அந்த லவ் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடியும். ரொம்ப கல்லா இருந்த அந்த கடகராசிக்காரங்களுடைய மனசுக்குள்ள காதல் புகுந்து அவங்களுடைய அந்த கல் நெஞ்ச கரைச்சி வாழ்க்கையோடு ஒன்றிணைய போது நம்ம சொல்லிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த கடகராசிக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே. ஐயோ, நானும் கடகராசி தான் பிறந்திருக்கேன், நல்லா இருக்கு சொன்னேன். நான் போய் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணேன், அந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிச்சு, உன நம்பி தான் ப்ரொபோஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுவார். நான் சொல்றேன், ராசி பலன் பொது பலன் தான், இது ஏன் நீங்க முழு பலன் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணாதான் லவ் சக்சஸ் ஆகும். அது வந்து கண்டிப்பா 100% நடக்கும். உங்க ஜாதகம் நல்லா இருந்து, இப்ப ராசி பலன் நல்லா இருக்கு சொல்றோம், ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உங்க இப்ப ராசி பலன் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன், உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஷோரா சக்சஸ் ஆகும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா சொல்லிடலாம் இந்த வருஷம் லவ் சக்சஸ். நீங்க ஒரு பெண்ணை விரும்புனீங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும், அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே இப்ப ஆரம்பிக்கும்ன்றதுனால கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே. மிதுன ராசிக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே கை கொடுக்குமா, ஹிட் ஆகுமா, பிளாக் பஸ்டர் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா பார்த்தோம்னா கண்டிப்பா ரொம்ப ஹிட் ஆகும். இந்த காதல் மிதுன ராசிக்காரங்களுடைய காதல் எல்லாம் சக்சஸ் ஆகும். இதுவுமே ராசி பலன் சொல்ற ஒரு பொது பலன் தான், புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும்தான் நான் சொல்ற விஷயங்கள் நடக்கும். நான் சொல்றது முதல்ல காதுல போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகமே சரியில்லைன்னா நான் சொல்ற விஷயங்கள் நடக்காது. நான் சொல்ற விஷயம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜோசியர் சொல்ற இந்த ராசி பலன் நடக்காது, புரிஞ்சுக்கணும். ஸோ மிதுன ராசிக்கு ராசிப்படி நல்லா இருக்கு, லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வேலண்டைன்ஸ் டேவா இந்த டே இருக்கு. காதல் விஷயத்தில் நமக்கு வந்து என்ன சொல்றது, அந்த கிரீன் சிக்னல் வந்து கடவுள் வந்து காட்டுறாருன்றதுனால உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஷோரா லவ் சக்சஸ் ஆகும். மிதுன ராசியில பிறந்த எல்லாருக்குமே ரொம்ப ஒரு குட்டான ஒரு இயரா இருக்கு. மிதுன ராசிக்கு லவ்ல ரொம்ப நல்லா இருக்கு. அதனால பயப்பட தேவையே இல்லை. லவ்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா தீர்ந்து மேரேஜ் ஆகி நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வருஷமா மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் இருக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்களுடைய காதல் எதுவும் கைவிடாது. லவ் ஃபெயிலியர் ஆகியிருந்தா கூட புதிய காதல் வரும். அந்த காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ரிஷப ராசிக்கு லவ் சக்சஸ் ஆகுமா, வேலண்டைன்ஸ் டே கை கொடுமா கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கை கொடுக்கும். டெஃபினட்டா லவ் சக்சஸ் ஆகும். நான் அதுதான் சொல்லுவேன். ரிஷப ராசிக்காரங்களுடைய லவ் பிளாக் பஸ்டர் ஆகும் நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். இல்ல ஜோதிட நல்ல, நான் ரிஷப ராசி தான் பிறந்திருக்கேன், நீ சொல்றது நடக்கவே இல்லை, என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் அந்த கஷ்டத்துல இருந்து கதறிட்டு இருக்கேன், அதுல இருந்து வெளியே வர முடியல கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாதகம் சரியில்லை. புரிஞ்சுக்கணும், ராசி பலன் நடக்காது. நான் சொல்றேன் இல்லையா, ராசி பலன் பொது பலன். பொது பலன் படி ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு. லவ் சக்சஸ் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும். அதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்றீங்களா இல்லையாங்கிறது உங்க ஜாதகம் முடிவு பண்ணும், ராசி முடிவு பண்ணாது. ராசி பலன் வந்து அந்த அளவுக்கான ரொம்ப ஒரு மோர் எஃபெக்டிவான ஒரு இம்பாக்டை கொடுத்துறாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும்தான் லவ் சக்சஸ் ஆகும். இந்த ராசி பலன் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுனால ராசிப்படி ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வேலண்டைன்ஸ் டேவா இந்த டே இருக்கு. ஜாதக தசா புத்தி கிரகநிலைக்கு சரியில்லாத ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு லவ் ஃபெயிலியரும் ஆகும். ரெண்டுமே நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஃபைனலா நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா மேஷ ராசி தான். ஏன் சொல்றேன்னா, மேஷ ராசியில பிறந்த யாரும் இப்ப வரக்கூடிய காதல் ஏத்துக்க வேணாம். நான் கன்னி ராசிக்கு சொல்லியிருப்பேன், அதற்கு அடுத்தபடி ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுனா மேஷ ராசி தான். பயப்பட வேண்டாம், நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. இப்போ உங்களை தேடி காதல் கண்டிப்பா வருங்க. மேஷ ராசியில பிறந்தவங்களை தேடி காதல் வரும். அப்படி இல்லைன்னா மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கே காதல் வரும் இன்னொருத்தவங்க மேல. ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இப்ப வரக்கூடிய காதல் உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த வருஷங்கள்ல நீங்க காதலுக்குள்ளே விழுந்து அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே மேஷராசியில பிறந்தவங்களுக்கு நடக்கும். காதலால நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நடக்க இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். மேஷராசியில பிறந்தவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லவ் பக்கம் போயிடாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன் மேஷராசிக்காரங்களுக்கு. இப்ப நான் சொல்றது மேஷராசியில பிறந்தவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. 2027 வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஜோதிடர்ல 2026 சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும். மேஷ ராசியில பிறந்து ஜாதக தசாபுத்திகள் கிரகநிலைகள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பர்சனுடைய காதல் கண்டிப்பா வெற்றி பெறும். அதுக்காக எல்லா மேஷ ராசியில பிறந்தவங்களுடைய லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடு நான் சொல்ல வரல, புரிஞ்சுக்கணும். ராசிப்படி இந்த விஷயத்த சொல்றேன், ஒரு 30% சொல்றோன்றதுனால மேஷ ராசியில பிறந்தவங்க இந்த காதல் பக்கம் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. 100% இல்லை, 200% இல்லை, எத்தனை பர்சன்ட் வேணா நீங்க லவ் பக்கம் போகாம கெரியரை நோக்கி நீங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் திருப்புறது ரொம்ப 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 குட்டான ஒரு விஷயமா இருக்கும்.
ஜாதகம் நல்லா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த லவ்வால ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுவாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள் நிறைய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர காத்திருக்கு. லவ் பக்கம் மட்டும் நீங்க போயிடாதீங்க. குறிப்பா இந்த 20, 19, 21 இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க யாருமே லவ் பக்கம் போக வேண்டாம். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க ஜோதிடனால நான் மேஷராசிலாம் பிறந்திருக்கேன், இப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னுடைய லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுமே கேட்டீங்கன்னா, உங்களுடைய லவ் ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செய்யணுமோ, எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க லவ் நீங்க இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா போகாது. நீங்க உங்க லவ்வுக்கும் உங்க லவ்வருக்கும் இம்பார்ட்டன்டே கொடுக்காம அது கிடக்குது அது ஒரு மூலையில அப்படி சொல்லி விட்டுட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க காதல் கண்டிப்பா போயிடும். புரிஞ்சுக்கணும். மேஷ ராசியில பிறந்தவங்க லவ் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. ஏற்கனவே லவ் பண்ணிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அந்த லவ் இருக்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். காதல் பக்கம் ஷியோரா போகாதீங்க. என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளை மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் வைக்கிறேன். லவ் பக்கம் போக வேண்டாம். லவ் வரும். 12 ராசியில லவ் அதிகமா இருக்கக்கூடிய ராசி எது இருக்குன்னா மேஷ ராசி தான் இருக்கும். கண்டிப்பா லவ் வரும். நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க ஒரு துடிப்பா தான் இருப்பாங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது, மை லைஃப் மை ரூல், நான் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன், அதனால என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு நீங்க இருப்பீங்க. ஸோ என்ன ஆனாலும் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா 2027 அப்புறம் மேஷ ராசிக்காரங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம். அப்போ வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு இப்பவே தெரியும்ன்றதுனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த வருஷம் குட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ஸ்ட்ரகிள கொடுக்கக்கூடிய ஒரு வேலண்டைன்ஸ் டேவா இருக்கும்ன்றதுனால காதல் பக்கம் மட்டும் மேஷ ராசிக்காரங்க போகாம அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் கெரியர் உங்களோட எதிர்காலம் எல்லாமே பியூட்டிஃபுல்லா ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா இருக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃபை இழந்துடாதீங்க. காதல்ல போய் உங்க மனசை பறி கொடுத்துறாதீங்க, உங்க உடம்பையும் பறி கொடுத்துறாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷராசியில பிறந்த ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க மனசையும் உடம்பையும் இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் ஏமாந்து தொலைச்சிடாதீங்க. கெரியர்ல கவனத்தை செலுத்துங்க, ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்துங்க, ஒர்க்ல கவனம் செலுத்துங்க, ஃபேமிலியில கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அதுல உங்க கவனத்தை செலுத்தி நீங்க எப்படியெல்லாம் முன்னேறமோ அதை நோக்கியே ஒரு உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். காதலால் ஏற்படக்கூடிய வழிகள், பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் நீங்க கடந்து வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு 12 ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் எப்படி இருக்கும், கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நான் பேசியிருக்கேன்னு நம்புறேன். தொடர்ந்து ஜோதிட சேனலோட விரல் கொடுத்து விழுதுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.